நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டை துவங்கி ஒரு மாதத்தை முழுவதுமாக நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் நம்ம கிருபை செய்திருக்கின்றார். ஒரு மாதம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அந்த ஒரு மாதத்திற்குள்ளாக நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்திருக்கிறதை நாம் செய்திகளின் வாயிலாகவும் கண்கூடாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நம்மை பயமடைய செய்தது, பல காரியங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சிலருக்கு இந்த ஆண்டை துவங்கும் பொழுதே மகிழ்ச்சியான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், இந்த ஆண்டு எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்க தோன்றிற்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில கடவுளுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது பிற மக்களுக்கும் இந்த ஆண்டு துவங்கும் பொழுதே ஒரு வேதனை நிறைந்ததான ஒரு அனுபவத்திற்குள்ளாக இருந்திருக்கின்றது. எப்படி இருந்தாலும் நாட்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பது முழுமையாக கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டை துவங்கும் பொழுது இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்வீட் ஊழியத்தினுடைய கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்று சொல்லி நாம் தியானித்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அநாதி தேவனும் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டு நம்முடைய கடவுள் நமக்கு ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் இருக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மை தாங்கி வழி நடத்துகின்ற கடவுளாக, அவருடைய கரம் நம்ம எல்லாவற்றிலும் பொறுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளை சந்திக்கின்ற ஒரு கரமாக இருந்திருக்கிறது. இந்த ஒரு மாதத்திலேயே அவற்றை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2வது மாதத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். இந்த 2வது மாதத்தின் இந்த துவக்க நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கடவுள் கொடுக்கின்ற அந்த வார்த்தை என்ன என்பதை நான் ஆலோசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சிந்தித்ததான அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் என்று சொல்லி உபாகமம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இந்த 2வது மாதத்தின் ஆசீர்வாதத்திற்கென்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டை துவங்கும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக 27வது வசனத்தில் அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி கடவுள் நம்மை தாங்கி சுமந்து வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது மாதத்தில் அதற்கு அடுத்து இருக்கின்ற வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசம் உள்ள தேசத்தில் இருக்கும், அவருடைய வானம் பனியை பொழியும். அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. அந்த முந்தின வசனத்திற்கும் இப்பொழுது இருக்கிற வசனத்திற்குமான தொடர்பு என்ன என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாக ஆதாரமாக இருந்து நம்மை வழி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டிலே எவ்விதமாக இருக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்தி தருகின்றது. 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளை. யார் கர்த்தருடைய பிள்ளை? அநாதி தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய நித்திய புயத்தினாலே வழி நடத்தப்படுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே. இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் சுகமாக தனித்து வாசம் பண்ணுவார்கள். மிக அற்புதமான ஒரு வார்த்தை, தனித்து வாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சுகமாய் வாசம் பண்ணுவார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே சுகம் என்ற வார்த்தை கேட்டவுடனே நமக்கு நன்றாக தெரியும் ஆரோக்கியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் நம்மை சுற்றி நடக்கின்ற அநேக காரியங்கள் நிமித்தமாக எப்படி இருக்கின்றார்கள்? மனதளவிலே ஆரோக்கியம் குன்றி இருக்கின்றார்கள். சரீரத்தில் அநேக கடவுளுடைய பிள்ளைகள் சுகவீனம் அடைந்து இருக்கின்றார்கள். மென்டலி, பிசிக்கலி அண்ட் எமோஷனலி என்று சொல்லுவார்களே, இப்படிப்பட்டதான நிலைகளிலே கடவுளுடைய பிள்ளைகள் சுகவீனம் அடைந்தவர்களாக, சிக் பீப்புளாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது? இஸ்ரவேல் கடவுளுடைய பிள்ளை சுகமாய் வாசம் பண்ணுவான்.
என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். சுகம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. கடவுள் இந்த மாதத்தில் நமக்கு உறுதி அளிக்கின்ற காரியம் என்ன? You will be healed என்று ஆண்டவர் சொல்லி தருகின்றார். நீ சுகமாய் வாசம் பண்ணுவாய். அதோடு வருகிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தனித்து வாசம் பண்ணுவாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நான் சுகமாய் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதே நேரத்தில் நான் தனித்து வாசம் பண்ணுவேன் என்றால் என் உடன் இருக்க வேண்டியவர்கள், என் உறவுகள், எனக்கு அருமையானவர்கள், குடும்பத்தார் என்னோடு இருக்க மாட்டார்களா என்றால் அப்படி அல்லவே அல்ல. கடந்த மாதத்தில் கர்த்தர் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருந்த அந்த வசனத்தினுடைய இறுதி பகுதியை வாசித்தால் இதனுடைய விளக்கம் நமக்கு நன்றாக தெரியும். 27வது வசனத்தினுடைய இறுதி பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை அழித்து போடுங்கள், துரத்துவார் என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுது விளங்கி இருக்கும் அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் எப்படி தனித்து வாசம் பண்ணுவேன் என்றால், கடவுள் என்ன செய்கின்றார்? நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன் நின்று துரத்தி விடுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அகற்றி விடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளை சுற்றிலும் சத்துரு இருக்கின்றானா என்றால் ஆம், இருக்கின்றார். பிசாசானவன் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய சொந்த குடும்பத்திலே இருந்து நமக்கு விரோதமாக எழும்புகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். உறவுகளிலே இருந்து நம்மை பகைக்கின்ற மக்கள், அதுவும் காரணம் இல்லாமல் பகைக்கிற மக்கள், நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு தீங்கு செய்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய தொழிலிலே வேண்டுமென்றே நமக்கு போட்டியாய் நின்று எப்படியாகிலும் நமக்கு வர வேண்டியதான வாய்ப்புகளை தடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள், நம்முடைய அலுவலகத்தில் நம்முடன் நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறவர் நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து விடக்கூடாது, நான் உயர்ந்து விடக்கூடாது, அதிகாரிகளினாலே நாம் அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நமக்கு இடையூறு உண்டாக்கி கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு சத்துருக்கள் எல்லா இடத்திலும் எல்லா பகுதியிலும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கடவுள் அடைக்கலமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது ஏதோ வெறுமனையாக நான் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அல்ல. கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய அனாதி புயல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்றால் அந்த புயல்கள் என்ன செய்கிறது? நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு அகற்றி போடுகின்றது. சத்துருக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனிமிகள் அற்ற ஒரு வாழ்க்கை, விரோதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அனைவரும் நம்மோடு கூட சமாதானம் பொருந்துகின்ற ஒரு அற்புதமான சூழலை கடவுள் நமக்கு உண்டாக்கி தருவார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நீங்கள் சுகமாக வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாக இதுவரையிலும் பெருமை பாராட்டி கொண்டிருந்ததான மக்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போய் நீங்கள் மிகவும் சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு வைத்திருக்கின்றார். இந்த வசனத்திலே இருந்து நாம் முதலாவது கர்த்தர் நமக்கு உறுதி அளிக்கின்ற ஒன்று, என் பிள்ளைகள் இந்த மாதத்தில் அவர்கள் சுகமாயிருப்பார்கள். இரண்டாவதாக அடுத்த பகுதி இப்படி சொல்லி தருகின்றது, யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். யாக்கோபின் ஊற்றானது என்று எழுதியிருக்கிறது. இங்கே யாக்கோபின் ஊற்று என்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கிறதான திருவிவிலியத்தில் பார்க்கும் பொழுதும் அல்லது ஆங்கில வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஊற்று என்கிற வார்த்தைக்கு இணையாக சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் உறைவிடம், தி டுவெல்லிங் பிளேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபின் ஊற்று என்று வேதத்தில் சொல்லப்பட்டதை நாம் என்னவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், யாக்கோபின் உறைவிடமானது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் யாக்கோபுடைய உறைவிடத்தை, அகைன் இஸ்ரவேல் வேறு,
யாக்கோபு வேறு அல்ல, கடவுளுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது. யார் அந்த கடவுளுடைய பிள்ளைகள்? அனாமதி தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய நித்திய புயத்தை ஆதாரமாய் கொண்டிருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகின்றது. அந்த யாக்கோபு அவருடைய வாசஸ்தலம், உறைவிடம் எங்கே இருக்கும் என்றால் தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு கடவுளுடைய பிள்ளையிட உறைவிடம், இருப்பிடம், அவர் வசிக்கின்ற இடம் எப்படிப்பட்டதான இடத்திலே அது இருக்கும் என்றால் செழிப்பான இடத்திலே இருக்கும். அந்த செழிப்பின் அடையாளத்தை தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி, வறட்சியான தேசத்தில் அல்ல, மழை இல்லாத தேசத்தில் அல்ல, பயிர்கள் விளையாத ஒரு தேசத்தில் அல்ல, கரம்பாய் போன ஒரு தேசத்தில், கரளிப்பாய் போன தேசத்தில் அல்ல, பூமி அப்படியே இருமாய் கிடக்கிற தேசத்தில் அல்ல, ஃபெர்டைல் லேண்ட் என்று சொல்லுவார்களே, ஃபெர்டைல் லேண்ட் என்று சொல்லி விளைச்சல்கள் மிகுதியாய் வருகின்ற, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கின்ற அப்படிப்பட்டதான செழிப்பின் நிலமாக இருக்குமாம். தானியமும் திராட்சரசமும் இருக்கின்ற தேசமாய் இருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே கடவுள் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கின்றார். சத்துருக்கள் இல்லாமல் சுகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உறுதியாய் சொல்லுகின்றது, இந்த புதிய மாதத்துல நம்முடைய இருப்பிடமானது எங்கே இருக்க போகிறது, அல்லது நம்முடைய இருப்பிடம், நாம் வசிக்கின்ற ஸ்தலமானது எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக அது இருக்க போகிறது? அது செழிப்பு நிறைந்த ஸ்தலமாக. அப்படி என்றால் நமக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களும் குறைவில்லாத ஒரு பகுதியாக, குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவுற்று இருக்கிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை தேவைகள் வளர்ந்து கொண்டே வரலாம், பிள்ளைகள் வளர வளர தேவைகள் அதிகமாகி கொண்டிருக்கலாம், அல்லது இன்னும் பிரச்சனைகள் ஊடாக கடந்து செல்லும் பொழுது பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய சவாலாக இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கலாம். கஷ்டப்பட்டு பணியாற்றுகிறார்கள், வேலை செய்கிறார்கள், இரவும் பகலும் கண்விழித்து நான் வேலை செய்கின்றேன், ஆனால் போதுமான வருமானம் இல்லை என்கிற ஒரு நிலையில கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்கிற பிரயாசத்திற்கு ஏற்ற வண்ணமாக வருமானம் இல்லாத ஒரு நிலையில நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடவுள் நமக்கு செழிப்பை உண்டாக்கி தருகின்ற கடவுளாய் இருக்கிறார். நம்முடைய கடவுள் நம்முடைய கரங்களின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லி தருகின்றார், யாக்கோபுடைய உறைவிடமானது, அவன் இருக்கின்ற இடமானது, அவன் வசிக்கின்ற இடமானது எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? அது தானியமும் திராட்சை தோட்டமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமாக இருக்கும். எகிப்தின் மக்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். அவருடைய கடவுளுடைய இரக்கத்தினாலே அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடாத தோட்டங்களை, வெட்டாத துறவுகளை, கட்டாத வீடுகளை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. எகிப்திலே ஒரு நேரம் உணவிற்காக அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் கடவுள் அவர்களை கொண்டு சென்று எங்கே வைக்கின்றார் என்று சொன்னால் அந்த செல்வ செழிப்பின் அடையாளத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் குடியிருந்தார்கள் என்று சொல்லி கடவுள் அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதே தேவன் தான் இன்றைக்கு இந்த ஆண்டிலே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய கரம் தான் நம்மை வழி நடத்துகின்ற கரமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருப்பிடம் எங்கே இருக்க போகிறது என்றால் அது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமாக அது இருக்க போகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த ஆண்டிலே நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என் தேவைகளை குறித்து,
என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நான் என்ன செய்ய போகின்றேன், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து திட்டமிடும் போது எனக்கு பயமாக இருக்கிறதே என்று சொல்லி நினைக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன் தேசம் செழிப்பு நிறைந்த ஒரு தேசமாக இருக்க போகிறது. ஆகார குறைச்சல் இல்லாத ஒரு தேசமாக, பற்றாக்குறை இல்லாத தேசமாக, ஏன் அது மீதி எடுத்து வைக்கிற தேசம் மாத்திரமல்ல, நீங்கள் பிறருக்கு கொடுக்கின்ற ஒரு தேசமாக அது மாறும். நம்முடைய கடவுள் நம்மை எப்பொழுது ஆசீர்வதித்தாலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கின்ற கடவுள், குறைவுகளோடு வைக்கின்ற கடவுள் அல்ல. இதுவரைக்கும் போதும், இப்பொழுது பார்த்துக்கொள், பிறகு நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. கடவுள் எங்கெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கின்றாரோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன் வேத புத்தகம் அதற்கு சான்று கொடுக்கின்றது. 5000க்கும் அதிகமான பேர் சாப்பிட்டார்கள், அதற்கு பிறகு மீதி இருந்தது என்று எழுதியிருக்கிறது. வெறுமையான குடங்களிலே நீ எண்ணெயை கொண்டு சென்று ஊற்று என்று சொல்லுகின்றார். அப்படி ஊற்றின பிறகு அங்கே என்ன நடக்கின்றது? அவர்களுக்கு தேவைக்கு மீதியாக அங்கே எடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர். இந்த மாதத்திலே கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. யாக்கோபின் உறைவிடம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தானியமும் திராட்சை ரசமும் உள்ள உறைவிடமாக இருக்கும். மூன்றாவதாக அந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவருடைய வானம் பனியை பொழியும் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வானம், இங்கே இந்த வானம் என்ற வார்த்தைக்கு கூட அங்கே மேகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேகத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? மழை வரும். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வாதம் என்னும் மழையை பொழிய பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். மழை வரும் பொழுது நிலங்கள் என்ன செய்யும்? குளிர்ந்து அங்கே விளைச்சல்கள் உண்டாகுமே, செடிகள் மரங்கள் பூத்து குலுங்கும் அல்லவா? அந்த வண்ணமாக நம்முடைய வானம் வெண்கலமான வானமாக அல்ல, அது மேகங்கள் நிறைந்த வானமாகவும், அது மழையை கொண்டு வருகின்ற ஒரு மேகமாகவும். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஆசீர்வாதங்களினாலே கடவுள் உங்களையும் என்னையும் நிரப்புகின்ற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நாம் நிரப்பப்படுகின்ற மக்களாக ஆண்டவர் எந்த விதத்திலும் ஆசீர்வாத குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். 3 விதமான ஆசீர்வாதத்தை இந்த வசனத்திலே கர்த்தர் நமக்கு உறுதி அளிக்கின்றார். 2வது மாதத்தை துவங்குகிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவார். அவனுடைய உறைவிடம் தானியமும் திராட்சை ரசமும் மிகுந்த இடத்திலே இருக்கும். 3வதாக அவருடைய வானம் அவருக்கு பனியை பொழியும் என்று எழுதியிருக்கிறது. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை கிராமங்களிலே சொல்லுவார்களே, நான் வானத்தை பார்த்த பூமியை போல் நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவளோடு கூட அங்கலாய்ப்போடு கூட ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறுகின்ற கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வானம் உனக்கு பனியை பொழியும், ஆசீர்வாதத்தை பொழியும் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். காரணம், நான் ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லி தருவாரே. அதே போல் ஆபிரகாமும் சொல்லுவார் அல்லவா, வானத்தின் பூமி உடையவராகிய கடவுளுக்கு நேராய் என் கரங்களை விரிக்கிறேன் என்று சொல்லுவாரே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காக நாம் கடவுளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு சொல்லி தருகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன? உன் வானம் உனக்கு பனியை பொழியும் என்று சொல்லி தருகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையிலிருந்து நாம் ஒரு நாளும் தளர்ந்து விடக்கூடாது. ஏதோ மாதந்தோறும் இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிறது அல்ல. கடவுள் சொன்னால் அது அப்படியே நிறைவேறும். ஆகையினால் தான் இன்னும் இந்த வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள் தோன்றிற்று, அது இருக்கிற இடம் இல்லாமல் மறைந்து போயிற்று.
ஆனால் வேத புத்தகத்தை அழிக்க எத்தனையோ தேசங்கள் கங்கணம் கட்டி கொண்டு நின்றது. ஆனால் அந்த தேசங்கள் எல்லாம் சிதறி போயிற்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. வேத புத்தகம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் இருப்பதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, வெறுமையாய் நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல. அது கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இன்னும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுள் அவரை நம்பின பிள்ளைகளுக்கு, அவர் அடைக்கலமாக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய கரத்தை ஆதாரமாய் பற்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உறுதி அளித்திருக்கிறதான ஆசீர்வாதத்தினுடைய அந்த எழுத்துக்களைத்தான் நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2வது மாதத்தை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகின்றார். அனாதி தேவன் நம் அடைக்கலமாக, அவருடைய நித்திய புயல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறபடினால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 2வது மாதத்துல நீங்கள் சுகமாய் தங்கி இருக்க போகிறீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட சுகம்? சத்துரு இல்லாத ஒரு சுகம். 2வதாக, நீங்கள் வாசம் செய்ய போகிறதான ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம், நீங்கள் வாழ்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க போகிறது? அது தானியமும் திராட்சரசமும் நிரம்பின ஸ்தலமாக, தேசமாக அது இருக்க போகிறது. 3வதாக, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக உங்கள் வானம் பணியை பொழியும் என்று கடவுள் சொல்லி தருகிறார். இந்த அற்புதமான தெய்வத்தை நோக்கி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையோட திருக்கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழி நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2வது மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் கடவுள் பாதுகாத்தீர், உமக்கு நன்றி. ஒவ்வொரு மணித்துளியும் கடவுளுடைய பாதுகாப்பை எங்களால் உணர முடிந்தது. ஆண்டவரே, உங்களுடைய பலன் இல்லாதிருந்தால் ஆண்டவரே நாங்கள் அந்த மாதத்தை கடந்து வந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் தேவனுடைய இரக்கத்தின் காரணம் கர்த்தாவே, எங்களோடு கூட இருந்து நடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபை இப்பொழுது ஆண்டவரே இந்த 2வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 2வது மாதத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மேலும் இந்த காரியத்தை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி மாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் மாதமாக, நாங்கள் சுகமாய் தங்கி இருக்கிற மாதமாக இது இருக்க போகிறது. எங்கள் சத்துருக்கள் அகற்றப்பட்ட ஒரு மாதமாக இது இருக்க போகிறது. ஆண்டவரே, திராட்சரசமும் கர்த்தாவே ஆண்டவரே தானியமும் நிறைந்த பற்றாக்குறை இல்லாத ஒரு தேசமாக, மாதமாக இது இருக்க போவதற்காக தோற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் தேவன் நேற்ற நேரத்தில் எனக்கு ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகின்ற ஆண்டவராய் இந்த மாதத்திலே ஆண்டவரே வானத்தின் மன்னாவினாலே ஆசீர்வாதங்களினாலே எங்களை வர்ஷிக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா. குறிப்பாக இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பூமியின் எந்த மூலையில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே அவர்களோடு கர்த்தர் இடைபடுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை உமது பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சொந்தமாக்கப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய செவிகளிலே செல்லுகிற இந்த வார்த்தைகள் அது வெறுமனையாய் வருகின்ற ஒரு வார்த்தையாக அல்ல, அவருடைய உள்ளத்திலே பதிந்து கடவுளுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையை நிரப்பி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்திலே மாறி உமது பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இந்த வசனத்தில் சொன்ன அந்த 3 கர்த்தாவே ஆண்டவரே காரியங்களின்படியே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் தாமே கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் கர்த்தாவே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழி நடத்துதல், ஆசீர்வாத அரவணைப்பு நம்மோடும் நம்முடைய எல்லா தேவைகளோடும் இந்த ஆண்டின் முதல் மாதமாகிய கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து அற்புதமாய் வழி நடத்தினை போல
நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே துவங்கி இருக்கிறதான இந்த 2வது மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீடித்து நிலைத்திருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரத்தை மறவாதே. ஆமேன். ஆமேன். Thank you very much. May God bless you all.